எங்க திரும்பினாலும் பிரைஸ் ட்ராப். இந்த வேர்டை பார்க்காம அந்த கடையிலேருந்து வரவே முடியாது. ஊருக்கு போகணும்னாலே சாக்லேட் நிறைய வாங்கணும்னு வரது இங்கே தான். இதோட நேம் ஏபிசி ஆர் வேல்யூ டாலர் ஷாப். என் தங்கச்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பெரிய பெரிய டைரி மில்க் சாக்லேட் வாங்குறா. இது வரைக்கும் அக்காவுக்கு ஒன்று கூட இந்த மாதிரி வாங்கினது இல்லை. பேக்கெட் ஃப்ரெண்ட்லி சாக்லேட்ஸும் இருக்கும். ஸோ தாராளமாக நிறைய வாங்க. யாராச்சும் சிங்கப்பூர் சாக்லேட் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு இருக்கிறத வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அப்புறம் கண்டிப்பாக ஒருத்தவங்களாச்சும் இருப்பாங்க எனக்கு பெர்ஃப்யூம் தான் வேணும்னு. இங்கே நிறைய பெர்ஃப்யூம் பெஸ்ட் ப்ரைஸில் ஸ்மெல் ட்ரை பண்ணி பார்த்தே வாங்கலாம். ப்ரைஸ் 55 சென்ட்ஸ்லேருந்தே பேக்கெட் நூடல்ஸ், கப் நூடல்ஸ், கொரியன் ஸ்பைசிலேருந்து லோக்கல் ஃப்ளேவர்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கும். என் தங்கச்சி இந்த கம்மி பேர் வாங்காம ஊருக்கு போகவே மாட்டா. அண்ட் நோ வரிஸ், ஆல்மோஸ்ட் நிறைய சாக்லேட் இங்க ஹலால் தான். தென் இந்த பாட்டில் உள்ள சிப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் $1 தான். சின்ன வயசுல இதை வாங்கிட்டு நான் ரொம்ப காஸ்ட்லியான கோல்டு சாக்லேட் சாப்பிட்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வளர்ந்தோன்னு தான் தெரியுது அது ஒரு மிகப்பெரிய பொய்ன்னு. ஆனா இப்போ நாங்க உண்மையாவே கோல்டு தான் வாங்க போறோம். ஊர்ல இருந்து வந்து திருப்பி ரிட்டர்ன் போகும்போது நிறைய பேர் கோல்டு வாங்காம போறதே இல்லை. ஆனா கோல்டு வாங்குற விலையிலயா இருக்கு. சிங்கப்பூர்ல கோல்டு வாங்க சில முக்கிய ரீசன் என்னன்னா பிரைஸ். சிங்கப்பூர் கோல்ட் ரேட் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும், மார்க்கெட் ரேட்டுக்கு க்ளோஸாக இருக்கும். செகண்ட், ஜிஎஸ்டி கிளைம். சிங்கப்பூர்ல கோல்டு வாங்கி ஊருக்கு போகும்போது ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். தேர்ட், குவாலிட்டி. கோல்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட இருக்கும். ஃபோர்த், நோ மேக்கிங் சார்ஜஸ். ஒரு சில பிளேஸில் பர்டிகுலர் கோல்டு செக்ஷனில் மட்டும்தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்காது. கோல்டு பார் இல்லை காயின் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. கோல்டு வாங்கினதை விட பேகு கிடைச்சது தான் மிகப்பெரிய ஹாப்பினஸை தரும் அம்மாமார்களுக்கு. நார்மலாகவே ஒரு சில நகை கடையில் பேகு கொடுப்பாங்க, ஆனால் அந்த ஒரு பேக் பத்தாது இவங்களுக்கு. என்ன இவ்வளோ காசு கொடுத்து நகை வாங்கியிருக்கோம், இன்னொரு பேக் தாங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி நானும் என் தங்கச்சியும் கிரிக்கெட் கிடச்சிருச்சுன்னு ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் பில்லை பார்த்துட்டு எங்கள் அத்தாக்கு தான் ஹாப்பியே இல்லை. அவ்வளோதான், பாய்.